வணக்கம் நண்பர்களே. நம்ம பாப்ப நாடு முகநூல் பக்கம் சார்பா உங்களை இந்த மாலை வேளையில சந்திக்க வந்திருக்கேன். இப்போ இந்த சகோதரி யாருன்னு கேட்டீங்கன்னா, இவங்க கண்ணுக்குடி மேற்கு வல்லையார் தெரு பகுதியை சேர்ந்தவங்க. உங்க பேர் என்னம்மா? மேகலா. மேகலா. இவங்களுடைய கஷ்டத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட முன்னாடி சொல்ல வரேன். இதுக்கு முன்னாடியே இவங்களை பத்தி உள்ள ஒரு பதிவு போட்டிருந்தேன்னா, இவங்களுடைய கணவர் வந்து சவுதி அரேபியாவில் உள்ள அல்கசீம்ங்கிற இடத்துல 12 வருஷ காலமா ஒரு வீட்டு காவலில் இருக்கிற மாதிரி இருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிறு விபத்து அவர் ஏற்படுத்தினார் போன புதுசுல. அந்த விபத்துல அவங்க வந்து ஜெயில தூக்கி தண்டனை போட்டாங்க. எத்தனை வருஷம் இருந்தாரு ஜெயில்ல? 2 வருஷம். 2 வருஷம் இருந்தாரு. அதுக்கு பிறகு அவர வெளியில வந்து விட்டாங்க. வெளியில விட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் கட்டிட்டு தான் நீங்க ஊருக்கு போகணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு வயசு 12 வருஷம் ஆகுது. இந்த பையன் பொறந்தப்ப அவர் போனது. உன் பேர் என்ன தம்பி? புவின். எத்தனாவது படிக்கிற நீ? 7th 7வது படிக்கிறாரு. இந்த பையன் கை குழந்தையா இருக்கிறப்ப தானே 40 நாள். 40 நாள்ல இவங்க அப்பா போனவர். அவர் பேர் இளையராஜா. அவர் போய் செய்யாத ஒரு தவறு, ஒரு ரோட்ல நின்று ஒரு அரபி வண்டி மேல இவர் வண்டி மேல அரபி மோதி இருக்கான். மோதிட்டு அவன் இவர் மேல கேஸ போட்டு இவரை வந்து கொண்ட வச்சு 2 வருஷம் ஜெயில வச்சு அதுக்கு பிறகு அபராதம் கட்டணும்னு சொல்லி கொண்ட ஒரு ரூம்ல வச்சு ஜெயில போட்டு திருப்பி அவங்க ரிலீஸ் பண்ணி ஒரு கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு நண்பர். அவர் பேர் என்ன சொன்னீங்க? தெரியல மாதிரி ஜாகீரோ நம்ம சொன்னாங்க. ஜாகீர். அவரு கண்காணிப்புல இருந்துகிட்டு இருக்காங்க. இங்க இருந்து அவருக்கு பணம் கொடுத்து விடுறாங்க. எப்படி ஒரு கொடூரமான ஒரு மோசமான சம்பவத்தை பாருங்க. வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்சு தான் இங்க பணம் கொடுப்பாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து இளையராஜாவோட செலவுக்கு பணம் கொடுத்தவர்கள் துர்பாக்கியமான நிலைமையில சகோதரி இருக்காங்க. சகோதரி இங்க கஷ்டத்துல இருக்காங்க. ஒரு ஒரு நியாய விலை கடையில போயிட்டு ஒரு 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் ஒரு அன்றாட தினக்கூலியா இவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை குழந்தைகளையும் பார்த்துட்டு, இதுக்கு மேல ஒரு சகோதரி, இதுக்கு மேல உங்க அக்கா ஒண்ணு இருக்கு இந்த பையனுக்கு, அதையும் பார்த்துக்கிட்டு இளையராஜாவுக்கு உள்ள செலவினங்களுக்கு இங்க இருந்து பணம் அனுப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏற்கனவே நான் அந்த பதிவை நான் எழுத்து வடிவத்துல போட்டிருந்தப்ப சில தமிழ் சங்கங்கள்லாம் போய் இளையராஜாவை போய் அணுகுனாங்க. அணுகி பார்த்தாங்க, ஒரு பேரளவுல பார்த்துட்டு வந்துட்டாங்க. யாரும் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை எடுக்கல. இந்த தடவை நீங்க எப்படியாவது உலகத்தில் உள்ள தமிழ் சங்கங்களுக்கெல்லாம் நான் வந்து கோரிக்கை விடுக்கிறேன். எப்படியாவது இந்த சகோதரியோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு பாருங்க. இவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க நேரடியா இவங்க இல்லத்துக்கு நான் போயிட்டு ஆய்வு பண்ணேன். ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இவங்க இன்னைக்கு இல்லம் தேடி வந்து திருப்பி இந்த கஷ்டத்தை சொல்றாங்க. நீங்க முயற்சி பண்ணணும். மாண்புமிகு தஞ்சை மாவட்ட கலெக்டர் அவர்களும், முதலமைச்சர் அவர்களும், பிரதமர் அவர்களும் இந்த விஷயத்தை உடனே கையில் எடுத்து இந்த சகோதரியோட பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இவங்க கேட்கறது என்னோட கணவரை மீட்டு கொடுங்க. இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய கணவரான இளையராஜா ஏறக்குறைய மனநலம் பாதிக்கப்பட்டு பேச முடியாத அளவுக்கு போயிட்டாரு.